அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பவன் வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் ஈமானிய உறவுகளே, மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பேசலாம் என்று வந்திருக்கின்றேன். அதாவது, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் பாவச் செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் பாவச் செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் நன்மை செய்பவர்களை விட பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்னால் தாய்மை என்பதும் இப்பொழுது இல்லாமலாகிவிட்டது. சில மாதங்களுக்கு முன்னால், அதாவது 3 பெண் குழந்தைகளுடைய தாய், அதாவது புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த சஜீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நாங்கள் ஓப்பனாக பேசணும், நாங்கள் வெளிரங்கமாக பேசணும், மறைக்க தேவையில்லை. திருமணம் முடித்தவள், திருமணம் முடித்து 3 குழந்தைகள், 3 பெரிய குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளை விட்டுவிட்டு தன்னுடைய கணவனிடத்திலும் அவள் எதிர்பார்க்கக்கூடியதுதான், அதே போன்று அவள் எதிர்பார்க்கக்கூடியதுதான் அடுத்த ஆண்களிடத்திலும். அப்படி என்றால் ஏன் இவ்வாறான மோசமான செயல்களில் ஈடுபட வேண்டும்? அடுத்தவனிடத்தில் வேறு ஏதாவது வித்தியாசமாக கிடைக்கும் என்றிருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ்வாறு இவர் பேசுகின்றார் என்று. உண்மையிலே நான் கவலையில் பேசுகின்றேன், சமூகத்தின் மீது உள்ள அக்கறையில் பேசுகின்றேன். ஏன் இவ்வளவு அனாச்சாரங்கள், இவ்வளவு பாவமான காரியங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய கிராமங்களில், எங்களுடைய நாட்டில், எங்களுடைய ஊர்களில் நடந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது நாளுக்கு நாள். அந்த சஜீரா என்ற பெண்மணி 3 குழந்தைகளையும் விட்டுவிட்டு மாற்று மத ஒருவரோடு ஓடோடி சென்று விட்டாள். டிக்டாக் சஜீரா என்று அவளுக்கு சொல்லுவார்கள். பாவம், அந்த பிள்ளைகள் யாருடைய கையில் வளருவது? எங்கே தாய்மை? தாய்மை இல்லாமல் ஆகிவிட்டது. அதே போன்றுதான் நேற்றும் மாமனல்லை அரநாயக்க பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, திருமணம் முடித்த ஒரு பெண்மணி, அவள் எதிர்பார்க்கக்கூடியதுதான் அந்த கணவரிடத்திலும், அவள் எதிர்பார்க்கக்கூடியதுதான் அந்த ஓடோடி சென்ற கூட்டிச் சென்ற காதலனிடத்திலும் எல்லாரிடத்திலும் இருப்பது ஒன்றுதான். எல்லோரும் ஒன்றைத்தான் எதிர்பார்ப்பது, ஆணும் பெண்ணும் அதைத்தான் எதிர்பார்ப்பது. எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு கேவலமான மிருகத்தனமான செயல் என்று சொன்னால், 4 வயது நிரம்பிய பெண் குழந்தை மகள் அன்பு தான் 8 மாதம் 9 மாதம் சுமந்து, வயிற்றுள் சுமந்து, பல கஷ்டங்களை அனுபவித்து பெற்றெடுத்த அந்த குழந்தை எந்த அளவுக்கு மனசு வரும்? எப்படி மனசு வரும்? எங்கே தாய்மை? அப்படியே திருவில்லை ஏற்றிக்கொண்டு கள்ளக்காதலனோடு ஏற்றிக்கொண்டு வந்துவிட்டு எங்கே வத்தேகம யட்டிராவண என்ற பகுதியில் அந்த 4 வயசு நிரம்பிய ஒரு பிள்ளை, பச்சை பிள்ளை, பலத்த காயங்களோடு வத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு, இப்பொழுது அந்த பிள்ளை கண்டி வைத்தியசாலையில் அந்த பிள்ளை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே தாய்மை? நீ பெற்ற பிள்ளையா, இல்லாவிட்டால் வேறொருவள் பெற்ற பிள்ளையா என்று தெரியாது. நீ பெற்ற பிள்ளை என்றால் அப்படி நீ நடந்து கொண்டிருக்க மாட்டாய். உன்னுடைய கணவனிடத்திலும் கிடைப்பது ஒன்று, அந்த காதலனிடத்திலும் கிடைப்பது ஒன்று. எங்கே உன்னுடைய பிள்ளை பாசம்? உங்களுடைய பிள்ளை பாசம் எங்கே? பாவம், அந்த குழந்தை பல காயங்களோடு அந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த சின்ன பச்சிளம் குழந்தை. ஏன் நீ அவனுடைய ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு எப்படி நீ பெற்றெடுத்த குழந்தையை நீ இப்படி
அநியாயமான முறையில் துன்புறுத்தி அநியாயமான முறையில் காயங்களை ஏற்படுத்தி எவ்வாறு நீ அந்த பிள்ளை அந்த இடத்துல இறக்கிவிட்டு செல்வாய்? என்ன மனம் இருக்கின்றது? எங்கே அந்த தாய்மை? ஏன் காரணம் தெரியுமா? இவ்வளவுக்கும் காரணம் சிந்திக்காததான் காரணம். சிந்தனா சக்தியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கொமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை விட பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இறைவன் தந்திருக்கின்றான். கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எங்கே அந்த சிந்தனா சக்தி? எவரும் ஒன்றுதான், யாரும் ஒன்றுதான், எம்மதமும் ஒன்றுதான், எந்த சமயமும் ஒன்றுதான். எனக்கொருவன் கிடைத்து விட்டால் யாரும் ஒன்றுதான். அவன் எந்த சமயத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லாம் எனக்கொன்றுதான். எம்மதமும் சம்மதம், எவனும் சம்மதம், எவனோடையும் வாழ்ந்து விட்டு போகலாம். ஏன் உங்களுக்கு மௌத்தொன்று இல்லையா? மௌத்துக்கு பின்னால சொர்க்க நரகம் என்று உங்களுக்கு தெரியாதா? இன்று எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் அந்நியவர்களோடு வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இஸ்லாம்? எங்கே ஈமான்? எங்கே இஸ்லாமிய உணர்வு? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பேரை அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்னுடைய அன்பு கணவனை விட்டுவிட்டு, அவனுக்கு அநியாயம் செய்துவிட்டு, தன்னுடைய குழந்தைகளை அப்படியே யாரிடத்திலும் ஒப்படைக்காமல் அந்த குழந்தைகளை அப்படியே விட்டு ஓடோடி செல்வதென்றால் ஈமானிய உணர்வில்லாமல், அந்த தாய்மை உணர்வில்லாமல் தான் செல்கின்றார்கள். ஏன்? கொஞ்சம் சிந்திக்க முடியவில்லை. சிந்திக்கலாம் தானே. அல்லாஹ் எங்களுக்கு சிந்தனா சக்தியை தந்திருக்கின்றான் தானே. நான் இப்படி செய்தால் சமூகம் என்ன நினைக்கும்? அல்லாஹ்விடத்தில் எனக்கு தப்ப முடியுமா? இல்லீகல் அஃபேர்ஸ். அல்லாஹ்விடத்தில் எனக்கு தப்ப முடியுமா? மௌத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும்? எனது பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு? கொஞ்சம் சிந்திக்கலாம் தானே. கொஞ்சம் சிந்திக்கலாம். சிந்திக்க தவறியதன் விளைவின் காரணமாக இன்று முகப்புத்தகத்தை துறந்தால், யூடியூபை துறந்தால், அந்த பெண்ணை பற்றி தான் முழு மனிதர்களும் முழு மக்களும் பேசுகின்றார்கள். ஏன்? அவள் நல்லது செய்திருந்தால் அவளை பற்றி நல்லவள் என்று சொல்லுவார்கள். அவள் நல்லதை செய்யவில்லை. அந்த சிறுமியை காயப்படுத்தி கள்ள காதலோடு அவ்வளவு அநியாயத்தையும் செய்து விட்டு சென்றிருக்கின்றாள். அதனால் தான் நானும் இந்த நடுநிசையில நேரத்தில் பேசுகின்றேன். வியூஸ் எடுப்பதற்காக வேண்டி பேசவில்லை, உங்களிடத்தில் லைக் எடுப்பதற்காக வேண்டி பேசவில்லை. உண்மையிலே பார்த்தது முதல் கடுங்கவலை, கண்ணீர் வடிகின்றது என்னுடைய கண்களால். நான் பெற்ற பிள்ளை இல்லை, அவள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் எனக்கும் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தை பாசம் என்னிடத்தில் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய பெண்களே, அன்புக்குரிய ஆண்களே, அடுத்த காரணம் சிந்திக்க முடியாத ஒரு காரணம். முதலாவது காரணம் சிந்திக்க தவறியது காரணம். இரண்டாவது காரணம் கையடக்க தொலைபேசியை நாங்கள் எங்களுடைய திருமணத்தை முடித்த மனைவிமாருக்கும் திருமணம் முடிக்காத குமரி பெண்களுக்கு நாங்கள் கையடக்க தொலைபேசிகளை கொடுத்து விட்டோம். ஆண்ட்ராய்டர் போனை கொடுத்து விட்டோம். அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் செய்ய முடியும். இன்று அந்த மிஸ் கோலின் மூலமாக, மிஸ் அழைப்பின் மூலமாக இன்று எத்தனையோ பெண்கள் அந்நிய ஆடவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்நிய ஆடவரை நம்பி அந்நிய ஆடவரோடு வாழ்க்கை கழிக்க வேண்டும் என்பதாக நினைத்து எத்தனையோ முஸ்லீம் ஃபாத்திமாக்கள் தன்னுடைய கணவனை, ஹலாலாக முடித்த அந்த கணவனை அந்த கள்ளக்காதலனோடு, மாற்று மத சகோதர கள்ளக்காதலனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கழுத்தை துண்டித்து கொலை செய்து வீசிவிட்டு, காட்டிலே வீசிவிட்டு வந்த வரலாறும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஏன்? மிஸ்கோல். அவனோடு, அடுத்தவனோடு, கள்ளக்காதலனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆசை. ஏன்? உன்னுடைய கணவனோடு உனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லையா? உன்னுடைய மனைவியோடு உனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லையா? நீங்கள் உங்களுடைய மகளுக்கு அந்த தொலைபேசியை பற்றி வேறொரு காணொளியில் பேசுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய நாட்டில் அநாகரிகமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே வருகின்றது. ஏன்? பயான்கள் பண்ணாமல் இல்லை,
யாருக்கும் இஸ்லாம் தெரியாமல் இல்லை, யாருக்கும் நல்ல விஷயங்கள் தெரியாமல் இல்லை. ஆனால் நல்ல விஷயங்களை கேட்பதற்கு மக்கள் தயாரில்லை. நல்ல விஷயங்களை கேட்பதற்கு மக்கள் தயாரில்லை. டிக்டாக் திறந்து பாருங்கள், அதிகமான வாலிப பெண்கள் டிக்டாக்கோடு அந்த பாட்டோடு அந்த பாட்டுக்கும் கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இப்படியான சம்பவங்கள் இன்று எங்களுடைய நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அந்த சஜீரா என்ற பெண்மணி 3 பெண் குழந்தைகளை அப்படியே விட்டுவிட்டு அவன் மாற்று மத ஒரு ஆணோடு ஓடிவிட்டாள். ஒரு வினாடி ஆசைக்காக, ஒரு வினாடி இச்சைக்காக. அதே போல இந்த பெண்மணி மாவனலையைச் சேர்ந்த பெண்மணி, 2-3 குழந்தைகள் இருக்கலாம், அன்பு கணவன் இருக்கின்றான். இவர்களை விட்டு விட்டு எப்படி ஓடோடி செல்ல முடியும்? நீ ஏன் சிந்திக்கவில்லையா? ஏன் சிந்திக்க தவறுகின்றீர்கள்? ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? ஏன் சிந்திக்காமல் இருக்கின்றீர்கள்? சிந்திக்க தவறியதன் விளைவு நீ நிம்மதியாக இருக்க முடியாது. யாரெல்லாம் சிந்திக்க தவறினார்களோ, சிந்திக்காமல் நடந்து கொண்டார்களோ, அவர்கள் மௌத் வரைக்கும் அவர்கள் அந்த கவலையிலே, ஆழ்ந்த கவலையிலே இருப்பார்கள். நான் பிழையை செய்து விட்டேன், நான் தப்பை செய்து விட்டேன். இன்னும் ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்னிசாவு ஹபாயிலு ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்கள் ஷைத்தானின் கயிறு என்பதாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, நன்றாக முதலாவது சிந்தித்து கொள்ளுங்கள். தவறு செய்வதற்கு முன்னால, ஒரு பிழை செய்வதற்கு முன்னால, நான் இந்த தப்பை செய்ய போகின்றேன், நான் இந்த தவறை செய்ய போகின்றேன், செய்துவிட்டால் என்னை சமூகம் எப்படி சிந்திக்கும்? சமூகத்திலே முகத்தை போட முடியுமா? சமூகத்திலே முகத்தை காட்ட முடியுமா? அதற்கு பின்னால அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா? அதற்கு பின்னால என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன என்று சிந்தித்தால் அதற்குரிய விடை எங்களிடத்திலே இருக்கின்றது. பெண்கள் ஷைத்தானின் கயிறு என்று சொன்னார்கள். ஷைத்தான் பெண்களோடு இருக்கின்றான். அதனால பெண்கள், நீங்கள் தீவிரமாக முடிவெடுக்கக்கூடாது, அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது. உங்களோடு ஷைத்தான் இருக்கின்றான். அதனால நிதானம் என்ற தன்மை உங்களுக்கு கட்டாயம் தேவை. எனவே இந்த ஆயிஷா என்ற பெண், அந்த குழந்தைக்கு 4 வயது நிரம்பிய குழந்தைக்கு இந்த அநியாயத்தை செய்த அவளுடைய கள்ளக்காதலனுக்கும் ஆயிஷாவுடைய தாய்க்கும் கடுமையான தண்டனை அரசாங்கமும் அந்த போலீஸ் திணைக்களமும் கடுமையான உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே என்னுடைய இந்த காணொளியை நிறைவு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.